ஹாய் காய், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம புதுசாக ஒரு பைக் வாங்கியிருக்கோம். இந்த பைக்கை வச்சு ஒரு ரைடு போக போகிறோம். என்னோடய ஃபஸ்ட்டு ரைடு, லாங் ரைடு மாரி போகிறோம். அப்படியே பைக்கை உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ரைடு வண்டி என்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாங்கின வண்டி வந்து Z900 தான் நம்ம வாங்கியிருக்கோம். கைஸ், இதான் நம்ம பைக்கு, நம்ம எடுத்த Z900. என்னடா Z900ன்னு சொல்லிட்டு CT100 காட்டுறேன்னு நினைக்காதீங்க. நம்ம இந்த பைக்குக்கு Z900 தான் வச்சுருக்கோம். நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட தான் அந்த பைக்கு நம்ம வாங்கியிருக்கோம். இதில் தான் நம்ம ரைட் கிளம்ப போகிறோம். சரி வாங்க போகலாம். எப்படியும் நம்ம ஒரு வழியாக கிளம்பி ஆயிடுச்சு. பேக்கெல்லாம் எடுத்தாச்சு. இது மட்டும் எல்லாம் ரெடியாக இருக்குது. இங்கே நம்ம ஏரியாவில் மழை பெருமை இருக்குது. போக போக எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா டைம் வந்து 3:30, மதியம் 3:30 ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு போய் சேர போகிறேன்னு தெரில. எனக்கு வர நைட் ஷிஃப்ட் வர போகணும். கரெக்டாக 10 மணிக்கு நைட் ஷிஃப்ட் போகணும். அதுக்குள்ளே போய் சேர்ந்துட்டோன்னு நினைக்கிறேன். எங்கே போகிறேன்றது சொல்லவே இல்லை பாருங்கள். நான் வந்து நெய்வேலி டு சென்னைக்கு போகிறேன். சென்னையில் வந்து திருவள்ளூர், அது பக்கத்தில் நம்ம ரூமு, அங்கே தான் நம்ம போகிறோம். அப்படியே போகிறது அப்படியே சும்மா ஒரு சின்ன ஒரு vlog மாதிரி பண்ணலாம். சரி பார்ப்போம். காய்ஸ், நம்ம ஒரு வெளியே எப்படியோ கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் எங்கள் ஊரோட ரோட். நார்மலாக தான் இருக்கும். பெரிய டிராஃபிக்கோ சென்னை மாரிலாம் இருக்காது. ஃப்ரீயாக கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கும். ரொம்ப க்ளீனாக இருக்காது, ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரோடு நல்லா ஸ்பீடாகவே போகலாம். நமக்கு இப்போ மேக்ஸிமம் எப்போ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் டைம் அப்போ தான் இங்கே க்ரௌடு அதிகமாகும். மற்றபடி ஃப்ரீயாக தான் இருக்கலாம், ஜாலியாக போய்க்கலாம். வியூ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா அழகாக இருக்கும். அப்போ வண்டி அவ்வளோ தூரம் சென்னை வர போகுமான்னு தெரியல. அப்போ ஒரு மாதிரி முக்குது. பட் அதனால எப்படியாச்சும் சென்னைக்கு போயிடுவோம். நைட் ஷிஃப்ட் போகணும். இது வந்து நேரு சதுக்கம் அப்படின்ற இடம். இது நேரு இருக்காரா, புறா வச்சு கொண்டு இருக்கிறாரா. இதான் நம்ம ஊருக்கு இதான் என்ட்ரன்ஸ். இந்த வழியாக தான் வர்றதும் போகிறதும் ரொம்ப ஆண்டமாக கட்டியிருக்காங்க. மேலே வந்து NLC இந்தியா லிமிடெட் போட்டிருக்காங்க. அது அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது தெரியும். நீங்க பாருங்க, லோகோ வச்சிருக்கா பாருங்க. இதான் எங்களோட லோகோ, நெய்வேலிக்குள்ள லோகோ. ஓகே, நம்ம இப்போ நெய்வேலி விட்டு வெளியே வந்துட்டோம். நம்ம ஊரை விட்டு வெயில் கொழுந்து, அதனால போயிடலாம். பெட்ரோல் ஒரு 100 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். அது இல்லாமல் கேனில் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி பேக்கில் வச்சுருக்கேன். எங்கேயாச்சும் நின்றுச்சுனாக்கா போட்டுக்கலான்னு. அதனால அப்பப்போ நிற்கிற மாதிரியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. பார்ப்போம். நம்ம பைக்குக்கு வந்து Z900 தான் பேர் வச்சுருக்கோம். கண்டிப்பாக நம்ம Z900 வாங்குவோம், அந்த நம்பிக்கையில் பேர் வச்சுருக்கோம். இதான் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின பைக். செகண்ட்ஸில் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ரிலேட்டிவ் இருந்து வாங்கிட்டு இருக்கோம். நைஸ். நம்ம இடத்துல வந்து முந்திரி ஃபேமஸ், சரிங்களா? ஸோ இது வந்து முந்திரி அந்த பதப்படுத்துகிற ஃபேக்ட்ரி இதான். அதை வறுத்து பேக் பண்ணுவாங்க இல்லையா, அது இங்கே தான் பண்ணுவாங்க. முந்திரி ஃபேக்ட்ரி இது. பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முந்திரி தோப்பு தான். தான் போயிட்டு இருக்கோம். அப்பப்போ வண்டி கொஞ்சம் இழுக்குது. இங்க பாருங்க முந்திரி. இங்கெல்லாம் ரேட்டு கம்மியா இருக்கும். அதை வித்துட்டு இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து வீட்டில் உடச்சி இது பண்ணுவாங்க இல்லையா. ரைஸ் இது எல்லாமே முந்திரி அந்த ஹோல்சேலில் வைப்பாங்கல்ல, அந்த கடை தான். இது எல்லாமே ஃபுல்லாக முந்திரி தான்.
கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துக்கிட்ட வந்துவிட்டோம். கரெக்டாக ஒரு 3:30 வண்டி எடுத்துகிட்டு இது வர வண்டி நிறுத்தலை அப்படியே வந்தாச்சு. இப்போ மணி கரெக்டாக 6. வண்டி அப்படியே ரெஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஒரு 1/2 hour ரெஸ்ட்டு போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். வண்டி நல்லா சூடாகிடுச்சு. இனி அப்படியே போக வேண்டியதான். கரெக்டாக இப்போலேருந்து இந்த டைம்லேருந்து நான் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 9 மணி கூகுள் மேப்பில் போட்டிருக்கு. கரெக்டாக எத்தனை மணிக்கு போய் சேரான்னு பார்ப்போம். ஷிஃப்ட்டுக்கு வேறு போகணும். சரி பார்ப்போம். காய்ஸ் கிளைமேட் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. ஒரு நல்ல ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சம்பவம் பாருங்கள். ஃபுல்லாக பைபாஸ் தான். இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா பெட்ரோல் தந்துருச்சு. ரிசர்வ் ஆகிடுச்சு. இப்போ எங்கே போய் பெட்ரோல் போடுறதுன்னு தெரில. இந்த பேர் ஒரு சூழ்நிலை நடக்கும்னு சொல்லிட்டு தான் ஸ்பேருக்கு பெட்ரோல் வாங்கி வச்சாச்சு. கரெக்டாக இது 100 ரூபாய்க்கு இருக்குது 1 லிட்ரு. காய்ஸ் இப்படியே பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ மணி ஒரு 6:30 இருக்கும். நல்லா எரிச்சிடுச்சு. பெட்ரோல் போட்டாச்சு. 1 லிட்டர் போட்டிருக்கோம். போகிற வழியில் பங்க்கில் கேனில் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதான். அப்படியே போவோம். இந்த நைட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டி தரேன். நைட்டு அந்த பைபாஸில் எவ்வளோ ஸ்பீடில் வண்டி போகுது எல்லான்றதை காட்டி தரேன். சீக்கிரமாக போய் என்ன நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம். வீட்டில் யாருமே விடலை. கொரியர் போட்டு விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு கொரியர்லாம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் அமௌண்ட் அதுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம்னா நானே கொண்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துட்டோம். பத்திரமா சேஃபாக போயிட்டாலே சாதிச்ச மாரி தான். சேஃபாக போயிடுவோம். பொறுமையாக தான் போகிறோம். ரொம்ப ஸ்பீட்லாம் இல்லை. பார்ப்போம். டைமுக்கு போயிடணும் அவ்வளோதான். ஏன்னா ஷிஃப்ட்டுக்கு போகணும். நைட் ஷிஃப்ட் போகணும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் நம்ம ரூமுக்கு பத்திரமா வந்து சேர்ந்தாச்சு. இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா 10:15. நமக்கு வந்து 10:45 தான் பஸ்ஸு. இன்னொரு அரை மணி நேரம் இருக்கிறதுக்குள்ளே குளிச்சு கிளம்பி சாப்பிட்டு போக கரெக்டாக இருக்கும். பத்திரமா சேஃபாக வந்துட்டேன். ஏசப்பாக்கு ஒரு நன்றி சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட அப்படியே சொல்லிட்டு அடுத்து ஃபேமிலிட்டி வந்து கால் பண்ணியதுக்கப்புறம் தான் சொல்லணும் பத்திரமா வந்துட்டேன்னு. வர வழியில் பயங்கர போலீஸு என்ன ஒரே பயங்கர செக்கிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. சார்ஜ் இல்லாதனால வீடியோ எடுக்க முடியல. இப்போ சார்ஜ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9% தான் இருக்கும். அதில் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சார்ஜை போட்டு போனோம். அப்படியே சேஃபாக வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல நின்று பார்த்தேன். ஆனால் போலீஸ் வந்து துரத்து விட்டாங்க என்னைய போடான்னு. அப்புறம் அப்படியே வந்துட்டேன். சரி பாப்பா அடுத்த வீடியோவில் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.